T20 உலக கோப்பையை வென்ற இந்திய அணி மரண மாசா T20 வேர்ல்ட் கப்போட இந்தியாவுக்கு என்ட்ரி கொடுத்திருக்காங்க. பல லட்சம் பேர் மும்பை வான்கடே மைதானத்துக்கிட்ட சூழ T20 வேர்ல்ட் கப்போட திறந்தவெளி பஸ்ல ஊர்வலம் போனாங்க இந்திய அணி. வான்கடே மைதானத்துல நடந்த பாராட்டு விழாவுல எந்த கிரவுண்ட்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஹார்திக் பாண்டியாவை பார்த்து பூ பண்ணாங்களோ அதே வான்கடே ஸ்டேடியம்ல இன்னைக்கு அத்தனை பேரும் ஹார்திக் ஹார்திக்ன்ட்டு கரகோஷம் எழுப்பி பாராட்டி இருக்காங்க. சோ நேத்து இந்திய அணி நாடு திரும்பினதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு, விராட் கோலி ரோஹித் சர்மாவை பற்றியும் ஜஸ்பிரீத் பும்ராவை பற்றியும் என்ன சொன்னாரு, கேப்டன் ரோஹித் சர்மா ஹார்திக் பாண்டியாவை பற்றி என்ன சொன்னார்னு டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. கடந்த ஜூன் 29 இந்திய அணி தென்னாப்பிரிக்காவுடனான இறுதிப் போட்டியில வெற்றி பெற்று இரண்டாவது முறை T20 உலக கோப்பையை வென்று சாதனை படைச்சாங்க. பல கோடி இந்தியர்கள் இந்த வெற்றியால ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அப்பவே இந்திய அணியை கோலாகலமா வரவேற்பதற்கான வேலைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்திய அணி ஜூலை 3 அதாவது புதன்கிழமையே இந்தியா வந்திருக்கணும். ஆனா பார்படோஸ்ல பேரால் சூறாவளியால அவங்கள பாதுகாப்பா கூட்டிட்டு வரத்துல சிக்கல் இருந்துச்சு. அப்புறமா ஒரு நாள் தாமதமா ஏர் இந்தியாவோட தனி விமானத்துல இந்திய அணி வீரர்கள் நேற்று அதாவது ஜூலை 4 அழைச்சிக்கிட்டு வரப்பட்டாங்க. டெல்லி வந்து அடைஞ்ச அவங்களுக்கு அவங்க வந்த பிளைட்ல தண்ணீரால ராயல் சொல்லிட்டு வரவேற்பு வழங்கப்பட்டுச்சு. டெல்லியிலேயே செலிப்ரேஷன் மோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேப்டன் ரோஹித் சர்மா செம குஷியா ஆட்டம் போட்டாரு. அங்கிருந்து நேரா பிரதமர் அலுவலகத்துக்கு போயிட்டு பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட நேரடியா வாழ்த்து பெற்று அவர் கூட பேசிக்கிட்டு இருந்துட்டு அங்கிருந்து நேரா மும்பை கிளம்பினாங்க. மும்பை வான்கடே மைதானத்துல இந்திய அணி வீரர்களுக்கும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸுக்கும் மிகப்பெரிய அளவுல பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அந்த விழா நடக்கவிருக்கிற வான்கடே ஸ்டேடியத்திற்கு திறந்தவெளி பஸ்ல ஊர்வலமா இந்திய அணி வீரர்களை அழைச்சிக்கிட்டு வர ஏற்பாடும் நடந்துச்சு. 2007 MS தோனி தலைமையிலான இந்திய அணி முதல் T20 உலக கோப்பையை வென்ற போது இது போல திறந்தவெளி பஸ்ல ஊர்வலமா மக்கள் வெள்ளம் சூழ மும்பையை சுற்றி வந்தாங்க இந்திய அணி. நேற்று மாலை 5 மணிக்கு தொடங்க வேண்டிய இந்த ஊர்வலம் மும்பை மெரைன் ரோட்ல மக்கள் வெள்ளம் லட்சக்கணக்கில் சூழ்ந்ததால தாமதமாச்சு. பஸ் ஹோட்டலுக்கு கொண்டு வரத்தே முடியாத காரியமா இருந்தது. அதன் பிறகு இரவு 7:30 மணிக்கு மேலதான் நம்ம இந்திய அணி வீரர்கள் அந்த பஸ்ல ஏறி ஊர்வலமே ஸ்டார்ட் ஆச்சு. கேப்டன் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஒன்னா கப்ப தூக்கி ரசிகர்களை உற்சாகப்படுத்தி ஊர்வலத்தை தொடங்கினாங்க. இவங்களை பார்க்க அவ்வளவு ரசிகர்கள் சூழ்ந்துட்டாங்க. சுற்றி இருக்கிற மரத்துல எல்லாம் ஏறி எல்லாரும் போட்டோ எடுக்கிற அளவுக்கு அக்ரஷனா ரசிகர்கள் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு கிட்டத்தட்ட அர்ஜென்டினா கால்பந்து உலக கோப்பையை ஜெயிச்சதும் அர்ஜென்டினால ஊர்வலம் போனாங்களா அது போலவே இருந்தது. நாம கொஞ்சம் அப்படியே பிளாஷ்பேக்ல கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா 51 உலக கோப்பையை வின் பண்ண ஆஸ்திரேலியன் டீம் ஆஸ்திரேலியாவிற்கு போகும்போது அவங்கள பெருசா வரவேற்க கூட ஆள் இல்ல. ஆனா இங்க அப்படியே தலைக்கீழ். இங்கேயும் கபடியில எல்லாம் வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு வரும்போது அந்த வீரர்களுக்கு பெருசா வரவேற்பு இருந்தது இல்ல. கிரிக்கெட்னா மட்டும் இங்க மிகப்பெரிய கிரேஸ் இருக்கதா செய்யுது. இதே போல இந்தியாவில எல்லா ஸ்போர்ட்ஸையும் கொஞ்சம் ஆதரிச்சா இன்னும் நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ரசிகர்கள் வெள்ளத்தை தாண்டி வான்கடே வந்தடைஞ்சாங்க இந்திய அணி. ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் ஒன்னா தேசிய கீதம் பாட கூஸ்பம் மூமெண்டோட பாராட்டு விழா தொடங்குச்சு. முதல்ல பேசினாரு கேப்டன் ரோஹித் சர்மா. அவர் பேசுறத கேட்கவே முடியல. அந்த அளவுக்கு ரோஹித் ரோஹித்னு சத்தம் அரங்கத்தை அதிர வச்சுது. கேப்டன் ரோஹித்தே கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா பேசி முடிச்சுக்கிறேன்ட்டு சைகை காட்டிட்டு பேச ஆரம்பிச்சாரு. கேப்டன் ரோஹித் சர்மா எல்லா வீரர்களையும் பாராட்டினாரு. இது ஒரு டீம் எஃபர்ட்னு சொல்லி தன் அணி வீரர்களுக்கும் தங்களுக்கு ஆதரவு அளிச்ச ரசிகர்களுக்கும் நன்றியை சொன்னாரு கேப்டன் ரோஹித் சர்மா. T20 உலக கோப்பை இறுதி போட்டியில சூரியகுமார் யாதவோட கேட்ச பற்றியும் ஹார்திக் வீசின கடைசி ஓவர் பற்றியும் ரோஹித் சர்மா பேச ஹார்திக் பாண்டியா பற்றி பேச ஆரம்பிச்சதும் ஹார்திக் ஹார்திக்ன்ட்டு கிரவுண்டே அலற ஹார்திக் பாண்டியாவை எழுந்து நின்று நன்றி தெரிவிச்சாரு. இதே கிரவுண்ட்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஹார்திக் பாண்டியா முகத்தை பிக் காட்டினாலே பூ பண்ண ரசிகர்கள் இன்னைக்கு ஹார்திக் ஹார்திக்ன்ட்டு அவரை பாராட்டி தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. இததான் தளபதி அப்பவே சொல்லி இருக்கிறாரு. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயி. கேப்டன் ரோஹித் சர்மாவிற்கு பிறகு பேசினாரு விராட் கோலி. அவர் வந்ததும் விராட் விராட்ன்ட்டு அரங்கமே அதிர கேட்ட கேள்வியே மறந்துட்டாரு விராட் கோலி. ரோஹித் சர்மாவும் தானும் 15 வருடங்களா ஒன்னா விளையாடுறோம். ஆனா இறுதி போட்டியில ஜெயிச்சது ரோஹித் சர்மா அடைஞ்ச சந்தோஷத்தை நான் இது வரைக்கும் அவர்கிட்ட பார்த்ததே இல்ல. இந்த அணியை அருமையா வழி நடத்தி இன்னைக்கு கோப்பையை வென்று கொடுத்திருக்கிறாரு. இறுதி போட்டி முடிஞ்சதும் நாங்க 2 பேருமே அழுதுட்டோம். எங்க 2 பேர் வாழ்க்கையிலுமே மறக்க முடியாத நாள்னு சொன்னாரு விராட் கோலி. இந்த தொடர்ல நாங்க சிக்கல்ல இருக்கும் போது ஒவ்வொரு முறையும் ஆபத் பாண்டவனா உதவுனது பும்ரா தான். அவர் இல்லனா இந்த வெற்றி சாத்தியப்பட்டு இருக்காது. பும்ரா போன்ற வீரர்கள்லாம் எப்பவுமே கிடைக்க மாட்டாங்கன்னு பாராட்டினாரு கோலி. அதன் பிறகு பேசின பும்ரா அங்கிருந்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு T20 உலக கோப்பையை ஜெயிச்சதுதான் தன் வாழ்நாளின் சிறந்த தருணம்னு சொன்னாரு. அதன் பிறகு இந்திய அணி தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் 51 உலக கோப்பை இறுதி போட்டியில தோல்வி அடைஞ்சதும் நான் பதவி விலகதா இருந்தேன். அன்னைக்கு ரோஹித் கால் செய்து நீங்க கண்டிப்பா பயிற்சியாளரா தொடரணும்னு சொன்னாரு. அந்த போன் கால் தான் என்ன இங்க நிக்க வச்சிருக்குன்ட்டு உணர்ச்சி வயப்பட சொன்னாரு ராகுல்.
ராகுல் டிராவிட். வான்கடே மைதானத்துல லட்சக்கணக்கானோர் முன்னிலையில இந்திய அணி பயிற்சியாளர் பதவியில இருந்து விடை பெற்றாரு ராகுல் டிராவிட். அதன் பிறகு T20 உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு அறிவிக்கப்பட்ட 125 கோடி ரூபாய்க்கான பரிசு தொகையும் அங்கே வழங்கப்பட்டுச்சு. அதன் பிறகு வந்தே மாதரம் பாடல அங்கிருக்கிற அனைவரும் பாட கிரவுண்ட சுற்றி வந்து ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிச்சாங்க இந்திய அணியினர். இந்த வெற்றி கொண்டாட்டங்கள் இதோட முடிவடைய போறதில்ல. இன்னும் ஒரு மாசத்துக்கு இந்தியன் டீமுக்கு பார்ட்டி மோடு தான். சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி ஜிம்பாப்வேயுடன் மோத உள்ள 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நாளை தொடங்கவிருக்கு. ஜூலை 27ஆம் தேதி ஸ்ரீலங்கா அணியுடனான ODI அண்ட் T20 சீரீஸ்க்கு முன்னாடி இந்திய அணியோட புதிய பயிற்சியாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு BCCIல சொல்லியிருக்காங்க. கௌதம் கம்பீர் மற்றும் தமிழகத்தின் WB ராமன் இடையில இறுதிக்கட்ட போட்டி நிலவுவதா தெரியுது. இவங்கள யாரு இந்திய அணியின் புதிய பயிற்சியாளரா அறிவிக்கப்பட போறாங்கன்ட்டு வரும் நாட்கள்ல பார்ப்போம். சோ அவ்வளவுதான் மக்களே இந்த வீடியோ. நான் உங்களை கூடிய விரைவிலேயே அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.